What's up, guys? போன வீடியோல சொன்ன மாதிரி அன்னைக்கு 19th ஆகஸ்ட் 2025, ரைட்? அன்னைக்கு நான் நியூயார்க் செஷன்ல ஏயுடி யூஎஸ்டியில் ஒரு ஷார்ட் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஷார்ட். ஸோ அதையே எடுத்து அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் என்னென்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ இதுதான் எக்ஸிக்யூஷன். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே எக்ஸிட் பண்ண ட்ரேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ ட்ரேட் தான் 14,000 இருக்கு. ஸோ இதை பற்றி நாம பிரேக் டவுன் பண்ணலாம். என்ன வை இந்த ட்ரேட் நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், ரைட்? ஃபர்ஸ்டா ஹை டைம் ஃப்ரேம்லி அனாலிசிஸ் போயிட்டு வந்துடுவோம். ஸோ மந்த்லியை பார்த்தோம்னா மந்த்லி ஹை இருக்கு. ப்ரீவியஸ் மந்தோட ஹை இங்க இருக்கு 62,250ல. அதோட லோ இங்க இருக்கு 64,270ல, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு பக்கத்துல எந்தெந்த மந்த்லி ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கொள்வேன். யூஸ்வல் தான். ஸோ அதுதான் இந்த ஹை இந்த லோ. ஸோ இது கரண்ட் இந்த மாசத்துடைய கேண்டில். இன்னும் ஒரு 8 days இருக்கு க்ளோஸ் ஆகுது, ரைட்? ஸோ மந்த்லியை பார்த்தோம்னா நாம டவுன் ட்ரெண்ட்ல இருக்கோம். பட் இது ஒரு புல் பேக்கா இருக்கு. வீக்லியில பார்த்தோம்னு சொன்னா வீக்லியில பார்த்தா இது ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு. பட் நவ் இப்ப கரண்டா அது ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இருக்கு, ரைட்? வேரிஷா இருக்கு, ரைட்? அப்ப நான் என்ன செஞ்சேன், வீக்லி ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 65,687 அதையும் ப்ரீவியஸ் வீக்கோட லோ 64,817, ரைட்? ஸோ நம்பர் பார்த்துக்கோங்க, இதில் இருக்கு, சார்ட்ல இருக்கு. இதுதான் ஹை, இதுதான் லோ ப்ரீவியஸ் வீக்கோட. ஸோ இது எனக்கு இப்போ இது எப்படி க்ளோஸ் ஆச்சு? ஸ்ட்ராங்கா புல்லிஷா க்ளோஸ் ஆச்சா, ஸ்ட்ராங்கா பேரிஷா க்ளோஸ் ஆச்சா, இல்லை ஒரு டோஜியா க்ளோஸ் ஆச்சா? அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் வீக் முதல்ல புல்லிஷா இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணி மேல போயிருக்காங்க. பட் அந்த இடத்த ப்ரெஷர் வந்திருக்கு, மந்த்லி ஹையோட ப்ரெஷர் வந்திருக்கு. அங்க செல்லர்ஸ் திருப்ப ப்ரைஸை புஷ் டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. பேரிஷ் ஆயிருக்கு. ஆனா க்ளோஸ் ஆயிருக்கு மிடில். ஸோ டோஜி மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு, ரைட்? ஸோ அவ்வளவு ஸ்ட்ராங் க்ளோஸ் இல்லை. ஆனா ஒன்னு கன்ஃபார்மா நமக்கு தெரியும், புல்லிஷா இல்ல, மார்க்கெட் புல்லிஷா இல்ல, பேரிஷா இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃப்ளூன்ஸா எடுத்துக்கலாம். பேரிஷா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராபப்ளி 60-70% டவுன் சைடு தான் நமக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அப்ப நான் என்ன நினைச்சேன், ஓகே இந்த வீக்கோட லோ பிரேக் ஆச்சுன்னா ஷோர்ட்டுக்கு நான் லுக் பண்ணுவேன். இருக்கிற 5 நாள் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஷோர்ட்டுக்கு நான் ட்ரேட் இருக்கான்னு பார்ப்பேன். ஆப்பர்ச்சுனிட்டி மேல ஹைக்கு மேல பிரேக் பண்ணிச்சுன்னா பைக்கு போகலாம். ஸோ அதுதான் பிளான். அப்ப இதுல பக்கத்துல எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது எந்த ஹை இருக்கு வீக்கோட, ப்ரீவியஸ் வீக் அதுக்கு முதல் வீக்கோட ஹை, அந்த வீக்கோட லோ, அதெல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கொள்றது யூஸ்வல். ஸோ அதுதான் இந்த நம்பர்ஸ், இந்த லைன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் டெய்லிக்கு வந்தோம்னு சொன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு இதே எந்த ஸ்விங்ல நாங்க இருக்கோம்ன்றது பார்க்கணும். ரீசன்ட் ஸ்விங், டெய்லி ஸ்விங். ஸோ ரீசெண்டா பிரைஸ் இங்க இருந்து ஏப்ரல்ல அந்த ட்ரம்போட டேரிஃப் டைம்ல இது விழுந்திருக்கும். அந்த டைம் இது கிராஷ் ஆகி அதுக்கப்புறம் ரீகவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் இப்ப டெய்லி டைம் ஃப்ரேம்ல புல்லிஷா தான் இருக்கு ஷார்ட் டேர்ம்ல. ஏன்னா இங்க இந்த ஹையை பிரேக் பண்ணிருக்கோம். ஸோ கன்சல்டேஷன் நேஸ்டி, அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்ப அதை ரீகெயின் பண்ணி பிரேக் பண்ணிக்காங்க ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ரைட்? இந்த ஏரியால பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்க லோ இருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன், டெய்லி ஃபிப் இங்க இருந்து ஃபிப்ப இங்க வரைக்கும் போட்டேன், ரைட்? ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபிப் போட்டேன். ஏன்னா அதான் ஹை, ரீசன்ட் ஹை, ரைட்? அப்ப அதுக்கப்புறம் பிரைஸ் இந்த லெவல ரொம்ப நாளா பிரேக் பண்ண கஷ்டப்பட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு மந்த்லி ஹை எப்ப ஜூனோட மந்த்லி ஹை, ஜூன் மாசம் முடியும் போது அதான் ஹையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை மாசம் அதோட ஹை இப்ப இந்த ரீசெண்டா கிரியேட் ஆயிருக்கு இங்க. இப்ப நாங்க ஆகஸ்ட்ல இருக்கோம், ரைட்? ஸோ பிரைஸ் இந்த ஹைஸ் ரெசிஸ்டன்ஸா
ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இந்த லெவல் வந்து ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஜூனோட ஹை. ப்ரைஸ் வந்து மேல போகுது இல்லை. ஓகே, ஸோ அதால வந்து நான் இந்த நம்பர்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி, ரைட். கம் ஆன். ஓகே, அப்ப நமக்கு தெரியும் இங்க வீக்னஸ் இருக்கு. பிரைஸ் வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, செல்லர்ஸ் திருப்ப பிரைஸை புஷ் பண்றாங்க. ஸோ பிரைஸ் வந்து கீழே வந்துச்சு, கீழே கிராஷ் ஆகி கீழே வந்துச்சு. எங்க வந்திருக்கு 75%க்கு ஃபிப்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பவுன்ஸ் ஆகி மேல திருப்ப போயிருக்கு, அப் சைடுக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த இடத்த பாத்தீங்கன்னா மந்த்லி லோவா கிரியேட் பண்ணிருக்கு. ஜூலையோட மந்த்லி லோ தான் இது, 64,238. ரைட். அதுக்கப்புறம் பிரைஸ் இப்போ அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு டெய்லியில. அதுக்கப்புறம் இங்க 25%, இந்த ஃபிப்போட 25% ரெசிஸ்டன்ஸா அவங்க வந்து அதை ஹோல்ட் பண்றாங்க. அதுக்கு மேல போக முடியல. ஸோ அதுதான் இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட ஹை இதுதான். ஆக்சுவலா இது வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே 14th தேர்ஸ்டேயோட ஹை இது. அந்த ஹைல இருந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி ஸ்ட்ராங்கா பேரிஷா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல இண்டிகேஷன் ஃபார் மார்க்கெட் இன்னும் கீழே வரதுக்கு நிறைய இண்டிகேஷன் இருக்கு. அப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கு, ஆனா ஸ்ட்ராங்கா இல்லை. அதுக்கப்புறம் மண்டே, இந்த வீக்கோட மண்டே மேல போ ட்ரை பண்ணாங்க. ஃப்ரைடேயோட ஹையை வந்து லிக்விட ஸ்வீப் பண்ணாங்க. ரைட், லிக்விட ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரிஷா க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓகே, இப்ப டியூஸ்டே வந்துச்சு 19th, நாம ட்ரேட் எடுக்க போறோம். ஸோ என்ன ஐடியா, இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐடியா இங்க கிடைச்சிருக்கு. என்னன்னா நேத்து, அதாவது மண்டே ஏடியூஎஸ்டில யூஎஸ்டி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு, ஏயுடி பேர் வந்து வீக்கா இருந்திருக்கு. அப்ப ஏயுடி வீக் என்னப்படியா தான் இது பேரிஷா க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட லோ தான் இதுதான் லாஸ்ட் வீக்கோட லோ, இது லாஸ்ட் வீக்கோட ஹை. அப்ப இது வந்து லாஸ்ட் டியூஸ்டேயோட லோ, அதுதான் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த லோவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஒருக்கா, 2 தடவை, 3 தடவை. ஸோ இந்த இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தேவை ஃப்ரைடே வந்து, அதாவது டியூஸ்டே வந்து கரண்ட் டே 19th வந்து நான் வந்து ஷார்ட்டுக்கு போறேன்னு சொன்னா எனக்கு ப்ரீவியஸ் டே மண்டேயோட லோ பிரேக் ஆகணும். அதோட இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட வீக்லி லோவும் பிரேக் ஆகணும். அப்ப நான் ஷார்ட்டுக்கு போகலாம் கீழே, ஏன்னா பொட்டன்ஷியல் கீழே இருக்கு. இந்த டெய்லிக்கு நீங்க ஃபிப்பை போட்டீங்கன்னு சொன்னா, ரைட், இந்த டெய்லிக்கு ஃபிப்பை போட்டீங்கன்னு சொன்னா அதான் இது, இந்த லோ டு இந்த ஹை வந்து போட்டீங்கன்னு சொன்னா டியூஸ்டே பிரைஸ் எங்க வரைக்கும் ரிட்ரேஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எங்க போகுது என்றது நாங்க ப்ரொஜெக்ஷன்ல பார்க்கலாம். -50 இங்க இருக்கு, அது இந்த ஏரியாவுக்கு, இந்த ஓப்பன் லோ க்ளோஸ் இந்த ஏரியாவுக்கு நாங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ என்னோட மைண்ட்ல இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகணும் ஃபர்ஸ்ட், ரைட். அதை விட இன்னொன்று விஷயம், இந்த ஃபிப் இருக்குல்ல, டெய்லி ஃபிப் லோ டு ஹை, இந்த ஃபிப்ல 25% கீழே பிரேக் பண்ணோம், கீழே வந்தோம். அதுக்கப்புறம் 50ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் 50%ல, அதையும் ரிஜெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணோம் மண்டே. ஸோ 90% சான்ஸ் கீழே வரதுக்கு டியூஸ்டே ஃபாலோ த்ரூ கொடுக்கறதுக்கு சான்ஸ் கூட. ஸோ அதான் மைண்ட்ல இருந்துச்சு. அட் த சேம் டைம் நான் வந்து அன்னைக்கு டியூஸ்டே பார்க்கும்போது எல்லா ஐடி பேர்ஸுமே வீக்கா தான் இருந்துச்சு. ஸோ அது கூட ஒரு நல்ல ஒரு கன்ஃப்ளூயன்ஸ். எல்லா ஏயுடி பேர்ஸுமே வீக்கா இருக்குன்னா ஏயுடி ரொம்ப வீக். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே தான் போகும், ரைட். ஸோ இப்போ நாங்கள் இன்ட்ராடேக்கு போயிடலாம், ரைட். இன்ட்ராடேல போயிட்டு பார்ப்போம் அங்கே செட்டப் என்ன வந்திருக்குன்னு. ஓகே, ரைட். இது ப்ரீவியஸ் டே, இது கரண்ட் டே. ஓகே, அப்போ ப்ரீவியஸ் டே மண்டே வீக்கோட ஃபர்ஸ்ட் டே ப்ரைஸ் வந்து லண்டன் டைம்ல ப்ரீ லண்டன்ல ஹையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ல கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு பேரிஷா. அதான் நம்ம ஏற்கனவே கதைச்சிருக்கோம். ஓகே, இப்ப எனக்கு நான் சொன்ன மாதிரி இன்ட்ராடேல இது கீழே பிரேக் அண்ட் க்ளோஸ் அண்ட் ரீடெஸ்ட் வரணும். அதான் நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரைட். ஸோ நான் ப்ரீ லண்டன்ல பார்க்கக்குள்ள மார்க்கெட் கீழே வந்து அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி திருப்ப உள்ள போயிடுச்சு. பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் இல்லை. அப்ப இது ஒரு ஃபெயில்ட் பிரேக் அவுட்.
ரைட், ஒன் டைம் அண்ட் டூ டைம்ஸ் அட்டம் பண்ணியிருக்காங்க பிரேக் பண்ணுறதுக்கு லண்டன் செஷனுக்கு அப்புறம் கூட, ரைட், ஐடியல் டைமுக்கு அப்புறம் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் கையே வைக்கிற மார்க்கெட்ல எதுவுமே எனக்கு வேணா, எனக்கு இந்த ஸ்ட்ராங் லோ இருக்குல்ல, வீக்லி லோ அண்ட் மண்டே லோ, அது ரெண்டையுமே ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஓகே, ஐ கேன் குட் டு கோ ஃபார் ஷார்ட். பாருங்க சரியா, இந்த இந்த லைன் வந்து லண்டன் ஓப்பன் டைம் 8 AM யூகே டைம், இது வந்து நியூயார்க்கோட ப்ரீ மார்க்கெட், அதாவது 2 PM லண்டன்ல, ஸோ அங்க 9 AM நியூயார்க்ல. ஸோ எப்பயுமே ப்ரீ நியூயார்க்ல இருந்து நியூயார்க் ஓப்பன் வரைக்கும் வால்யூம் இருக்கும். ஸோ வால்யூம் டைம்ல தான் எப்பயுமே என்ட்ரிக்கு போகணும், அதான் பெட்டர் ஃபார் டே ட்ரேடர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை, ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்போ வேணாலும் ட்ரேட் வைக்கலாம். ஆனால் நியூஸ் வந்துச்சுன்னா ஏதாவது திருப்பி விட்டுரும். ஸோ அதால ஸ்விங் ட்ரேடர்ஸை பற்றி நான் இங்கே பேச வரல. டே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கால்ப் பண்ணலாம், இல்லைன்னா டே ட்ரேட் பண்ணலாம். ரைட், மொமெண்டம் இருந்துச்சுன்னா குயிக்காக நமக்கு half an hour 15 minutes கூட டிபி அடிச்சிடும். ஸோ ப்ரைஸ் பிரேக் பண்ணிச்சு சரியா, ஓப்பனிங் கிட்ட வரக்குள்ள, மார்க்கெட் ஓப்பனிங் கிட்ட வரக்குள்ள 2:30 லண்டன் டைம் 2:30 தான் மார்க்கெட் ஓப்பன் டைம் இன் நியூயார்க் டைம்ல, ரைட். ஸோ ப்ரைஸ் பிரேக் பண்ணாங்க, நல்ல வால்யூம் பாருங்க, கிளீன் பிரேக், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டுக்கு திரும்ப மேலே வந்தாங்க. நான் இந்த லைனை கொஞ்சம் அக்குரேட்டா ரீடெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கேண்டில் பிரேக் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல கன்சிடரேஷன், அது பிரேக் ஆச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு மார்க்கெட் கீழே தான் போகுதுன்னு. அட் த சேம் டைம் லோ டைம் ஃப்ரேம்ல நான் வந்து 1 hour and 5 minutes, இதை தவிர வேற எந்த டைம் ஃப்ரேமும் பார்க்கறது இல்லை ஆஃப்டர் டெய்லி கேண்டில், ரைட். ஸோ இங்க பாருங்க, 1 hour டைம் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு. ஸோ அப்படின்னா இது இப்போ ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகுது. லாஸ்ட் வீக்கோட லோ வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு, ரைட். எஸ்டர்டே லோவும் ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு, ரைட். ஸோ இப்போ ப்ரைஸ் மேலே திரும்ப போகக்கூடாது ரேஞ்சுக்குள்ள, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரூ அவுட் த டே ப்ரைஸ் வந்து ஹை மேக் பண்ணவே இல்லை, எங்கேயுமே ஹை மேக் பண்ணவே இல்லை பாருங்க, எல்லாமே ப்ரைஸ் கீழே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதான் நான் என்ன செஞ்சேன், ப்ரீவியஸ் டே எஸ்டர்டே ஹைல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு டவுன் ஸ்லோப்பை போட்டா ப்ரைஸ் சரியா இங்க வருது, அதை தாண்டி பிரேக் பண்ணல, ஓகே, அப்ப நம்ம அங்கட் விவாப்பையும் போட்டுடலாங்க. யூஸ்வலா நான் போட்டுருவேன், எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோக்கும் அங்கட் விவாப் போட்டுருவேன். அப்பதான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் எங்க நடக்குது, எந்த பக்கம் மொமெண்டம் இருக்குன்னு ஈஸியா பார்க்கலாம். ஸோ லோ, மண்டேயோட லோ இது, எஸ்டர்டே லோ, மண்டே, ஓகே, இதுதான் மண்டேயோட லோ, ரைட். ஸோ இதுல இருந்து ஒரு அங்கட் விவாப், அதுல ஹையில இருந்து ஒரு அங்கட் விவாப். ஸோ ஒரு கிளீனா தெரியணுன்றதுக்காக நான் இதை ரெட்ல போட்டுறேன். இதுதான் எஸ்டர்டே ஹைன்னு நான் ஏன் போட்டிருக்கேன்னா, டியூஸ்டே நான் ட்ரேட் பண்றேன்னா மண்டே எஸ்டர்டே ஹை, ரைட். இது வந்து கிரீன்ல போட்டுடலாம், லோ. ஸோ இது ஹை டு லோ, அதுக்கு தான் ஃபிப்பும் போட்டிருக்கோம் டெய்லியில. டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபிப்பும் அதுக்கு தான் போட்டிருக்கோம், இந்த லோ ஹை டு லோக்கு போட்டிருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து 25% தாண்டி கிட்டத்தட்ட 38% நார்மல் ஃபிப்ல, ரெகுலர் ஃபிப்ல பார்த்தீங்கன்னா 38% கிட்ட வரும். 38 32 ஐ திங்க் 32 சம்திங். ஸோ அங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே பிரேக் ஆகுதுன்னா கண்டிப்பா -50 தாண்டி போறதுக்கு நிறைய, -50 தாண்டி நிறைய கீழே போறதுக்கு சான்ஸ் இருக்கு, ரைட். அதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் ட்ரேட் எடுத்தது வந்து சரியான வால்யூம் டைம்ல. ஸோ வால்யூம் டைம்ல நான் எப்பயுமே ட்ரேட் எடுக்கும்போது எதை பத்தியும் பெருசா ஓரி பண்ண தேவையில்லை, ஏன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிரும், ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் பேரிஷ் தான் அன்னைக்கு. அதுதான் நாங்கள் ஏற்கனவே பிரேக் டவுன் பண்ணிருக்கோம் ஹை டைம் ஃப்ரேம்ல இருந்து, ரைட். கிளீன் பிரேக், கிளீன் ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் திரும்ப இந்த சின்ன ஷார்ட் டைம் ஃப்ரேம் கன்சல்டேஷனையும் பிரேக் பண்ணிச்சு. இது சரியா 3:10க்கு வருது, 3:10 லண்டன் டைம். நான் இதுல ஆக்சுவலா இங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இது இந்த கேண்டில் வேகமா மூவ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரியும் இங்க ஒரு எஃபிஜி இருக்கு, ஸோ ப்ரைஸ் திரும்ப மேலே வரும்னு. ஸோ அதனால நான் என்ன செஞ்சேன்,
இதுல நான் மார்க்கெட் ஆர்டர் வந்து நானே ப்ரெஸ் பண்ணி செல் எடுத்துக்கிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு பொசிஷன் 100 லோட்ல, அப்போ 200 லோட். அதுக்கப்புறம் இன்னொரு 100 லோட் வந்து நான் இங்க லிமிட்டோட வச்சிட்டு இருந்தேன். சரியா இங்க வச்சேன்னா ப்ரைஸ் வந்துச்சு, டப் பண்ணல, கிட்ட வந்துட்டு 1 டிக்கோ 2 டிக்ல டப் பண்ணாம திரும்ப அப்படியே கீழே போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் ஆல்ரெடி இங்க எடுத்துட்டேன். சம்டைம்ஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணாமையும் போயிடும், மொமெண்டம் கூட இருக்கு, ஒல்லியும் கூட இருக்குன்னா ப்ரைஸ் ஃபாஸ்டா போயிடும். ஸோ அதால நான் ஐ டோன்ட் மிஸ் த ட்ரேட். ஸோ அதால நான் ரெண்டு வந்து இங்க அட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லிமிட்டோட இந்த எஃபிஜிக்கே வச்சிருந்தேன். ரைட், இதுல பார்த்தா இதுதான் அந்த எஃபிஜி. இந்த எஃபிஜிக்கும் நான் வச்சிருந்தேன். ரைட், ப்ரைஸ் பாருங்க. அப்புறம் நான் வந்து லண்டன் டைம்ல நான் இதை மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராங் 1 hour க்ளோஸ் பிலோ லாஸ்ட் வீக் லோன்னு சொல்ற எழுதி போட்டிருந்தேன். ஏன்னா நான் சம்டைம்ஸ் நான் வந்து பார்க்காம எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாதுன்னு. ஏன்னா நான் நிறைய பேர்ஸ் வந்து இந்த எல்லா பேர்ஸுமே அனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ சம்டைம்ஸ் மறந்துடுவேன், அலர்ட்டு வச்சிருந்தேன். ஸோ எவ்ரி திங் ஃபைன். அண்ட் விவாப்பை பாருங்க, விவாப்பும் அப்சைட்ல இருந்து டவுன் சைட் தான் காட்டுது, லோவில் இருந்து பார்த்தாலும் டவுன் சைட் தான் காட்டுது. இட்ஸ் அ கிளீன் ஒன். அண்ட் ஆல்சோ இந்த 200 MA இந்த பிளாக் லைன் போது பாருங்க, இது வந்து 200 மூவிங் எவரேஜ், அதுவும் டவுன் சைட் தான் காட்டுது. எவ்ரி திங் பர்ஃபெக்ட், நைஸ் பிரேக், மொமெண்டம், நியூயார்க் டைம், வால்யூம் டைம், ப்ரைஸ், அதுக்கப்புறம் தானா ஃப்ரீ ஃப்ளோ டவுன் சைட். நான் இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டேன், ப்ரைஸ் அதையும் தாண்டி கீழே போச்சு. பியூட்டிஃபுல் ட்ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு பொசிஷன் இங்கே க்ளோஸ் பண்ணேன், மற்றது இங்கே. அதுக்கப்புறம் பார்ஷல்ஸாக பிரித்து எடுத்து க்ளோஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழவே போயிடுச்சு அதுக்கப்புறம் 2 நாள் தொடர்ந்து. ஸோ அதுதான் அந்த 2 day ஃபர்ஸ்ட் டே 1 பிரேக் அவுட் அண்ட் செகண்ட் டே கண்டினியூஷன், தேர்ட் டே கன்வர்ஷன் கிளீனாக வரதெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்துட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். ஆனால் இங்கே மொமெண்டம் வந்து கிளீனாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் ஏயுடி ரொம்ப வீக்காக இருந்துச்சு, எல்லா பேர்ஸுமே ஏயுடியில் எல்லாமே வீக்காக இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு கன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் திஸ் ட்ரேட். அண்ட் ஆல்சோ பாருங்க, எங்கேயுமே 9 MA வந்து இங்கே தான் பிரேக் ஆச்சு. ஆக்சுவலாக டிபி கிளீனா டிபி எடுக்க வேண்டிய இடத்துல தான் 9 MA பிரேக் ஆச்சு, அது கூட திரும்ப பவுன்ஸ் ஆயிட்டு. ஸோ இங்கே 21 MA எங்கேயுமே பிரேக் ஆகல. ஸோ இது ஒரு கிளீன் ட்ரேட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டாப்பிங் இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் ஸ்டாப், இந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்டாப். நீங்கள் இது வரைக்கும் இந்த ஜஸ்டர்டேல வந்து இது வந்து இன்னைக்கு போட்டது, இன்னைக்கு நான் அனலைஸ் பண்ணும்போது போட்டது. இது வந்து 2 டேஸுக்கு முதல் ட்ரேடை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து 21, இது வந்து 19th எடுத்த ட்ரேட், அதனால தான் ரீப்ளே மோட்ல இருக்கு. ரைட், ஸோ ப்ரைஸ் அழகா போச்சு, பியூட்டிஃபுல். இதுதான், இது சேம் செட்டப் தான் நான் எல்லாத்துலேயுமே பார்க்குறேன், எல்லா பேர்ஸுமே. நான் இதுக்கு முதல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அது வந்து CHF JPYல சேம் செட்டப் அப் சைட்டுக்கு. ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணும்போது மொமெண்டத்தோட பை பண்ணி ஸ்கல்ப் பண்ணலாம், இல்லாட்டி டே ட்ரேட் பண்ணலாம். நல்ல மொமெண்டம் இருந்தால் டே ட்ரேடுக்கு போயிடும். மொமெண்டம் குறைஞ்சதுன்னா ஸ்கல்பிங் பண்ணிட்டு குயிக்காக வெளியே வந்துடும் மார்க்கெட்ல இருந்து. ஸோ கிளீன். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், பாருங்க, அடுத்த நாள் பாருங்க, அடுத்த நாளும் ஃபாலோ த்ரூ கீழே டவுன்வார்ட் வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ புல் பேக் கொடுத்துட்டு இருக்கு. ரைட், சி எப்படி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் போயிட்டு பாருங்க, பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரி நாட்களுக்காக நான் வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி கிளீன் செட்டப் வேற எந்த பேர்லுமே எனக்கு இந்த கிடைக்கும். நான் இந்த பேர்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன், எதுலையுமே கிடைக்கல அன்னைக்கு 19th. ஸோ நான் சூஸ் பண்ணது AUD USDயையும் CHF JPYயும். ஆக்சுவலாக மற்ற AUD பேர்ஸ்ல இருந்துச்சு, நான் அந்த இதை மிஸ் பண்ணிட்டேன், அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஈஸியாக கிடைச்சது AUD USD. ஸோ அதான் இப்போ ட்ரேட்ல நாம எல்லாருமே என்ட்ரி வந்து நிறைய விதமா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். நிறைய பேர் நிறைய மெத்தட்ல என்ட்ரி எடுத்துக்குவாங்க, அது முக்கியம் இல்லை. எந்த ட்ரேட் பேரை நீங்க சூஸ் பண்றீங்க ஃபார் தட் டே, பர்டிகுலர் டே. நாங்க வந்து டே ட்ரேட் பண்றோம்னா எந்த பேரை நாங்க செலக்ட் பண்ணி எடுத்து ட்ரேட் பண்ண போறோம் அன்னைக்கு. ஸ்விங் ட்ரேட்னா பிரச்சனை இல்லை, எதனா எடுத்து 2-3 நாளுக்கு முதலே ப்ரெடிக்ட் பண்ணி பொசிஷனை எடுத்து வச்சிடலாம். ஆனா டே ட்ரேட் அதுக்கப்புறம் ஸ்கல்ப் பண்ண போறீங்கன்னா மொமெண்டம் இருக்கிறது. ப்ரீவியஸ் டே ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனது, அப் சைட்டோ டவுன் சைட்டோ. ப்ரீவியஸ் டே வந்து டோஜியா க்ளோஸ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி டோஜியா க்ளோஸ் ஆகாம
ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டிரெக்ஷனோட க்ளோஸ் ஆனால் அடுத்த நாள் கண்டினியூஷன் கிளீனாக இருக்கும். ஸோ அதுக்குரிய செட்டப்ஸை மட்டும்தான் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர் தான் ஒரு என்ன ஒன் பேர் ஒன் ட்ரேடிங் செட்டப் ஃபார் லைஃப் அந்த சீன்லாம் இல்லை. ட்ரேடிங் செட்டப் நிறைய தெரியும் எல்லாருக்கும், ஆனால் சரியான பேரை அந்த அந்த அன்னைய டேக்கு செலக்ட் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ யா, CHSAPY குட் சாய்ஸ், AUD/USD குட் சாய்ஸ். ஸோ அதை நான் வந்து இந்த ட்ரேடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூடியூப் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கும் போது கூட போட்டிருந்தேன். இங்கே வந்து குதிரை மேலே தான் நம்ம பந்தயம் கட்டணும். குதிரை யார் வேணா ஓட்டலாம். அந்த மாதிரி எல்லாருக்குமே என்ட்ரி செட்டப்ஸ் தெரியும் நிறைய. ஆனால் சரியான பேரில் நீங்கள் இருந்தீங்கன்னா 90% வேலை முடிஞ்சுது. இப்போ சரியான குதிரை என்பது இந்த பேர்ஸ் தான். சரியான குதிரையை செலக்ட் பண்ணணும் அந்த டேக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதை விட்டுட்டு நான் வந்து கோல்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன்னு நீங்க நின்னீங்கன்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் கோல்ட்ல ட்ரேட் இருக்காது, ஒவ்வொரு நாளும் எடுக்கல அது. ரைட்? பாருங்க, ஒரு பாஸ்ட் 5 டேஸா என்னமோ கோல்டு வந்து இந்த இம்பேலன்ஸுக்குள்ள தான் நிக்குது. ஸோ நோ ட்ரேட். பாஸ்ட் வீக், அதுக்கு முதல் வீக்ல நான் எடுத்தேன் கோல்ட்ல நல்ல ட்ரேட். அதுக்கு முதல் வீக்ல எல்லாம் கிளீன் செட்டப்ஸ். ஸோ யாருமே இது பெருசா சொல்றது இல்லை, சரியான பேரை முதல் செலக்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டைட் ஸ்ப்ரெட் உள்ள பேர் எடுங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க மேஜர்ஸ் மட்டும் எடுங்க, க்ராஸ் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒரே ஒரு பேரை மட்டும் ட்ரேட் பண்ணுங்க, 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 3வது பேருக்கு மாறுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. சரியான பேரை ஆக்சுவலா நான் இது எங்கேயிருந்து எனக்கு கிளிக் ஆச்சுன்னா, ஸ்டாக் ட்ரேட் பண்ணும்போது சரியான ஸ்டாக்கை அன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கதான் ராஜா. எது வேணாலும் ட்ரேட் பண்ணலாம், எந்த மெத்தட்ல வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி மூவ் ஆக போகுது. நீங்க ICTயோ இல்லைன்னா ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லாட்டி SMCயோ எது வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரியான பேரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 90% ஒர்க் முடிஞ்சுது, ஈஸி ஆயிடும். அதோட செஷன், எந்த செஷன்ல ட்ரேட் பண்றீங்கன்னதே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் ஒல்லியும் வரும். ஒல்லியும் இல்லாம ஒண்ணுமே மூவ் ஆகாது. அது எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ஒல்லியும் இல்லாம மூவ் ஆகாது. லண்டன்ல கொஞ்சம் ஒல்லியும் வரும், நியூயார்க்ல கொஞ்சம் ஒல்லியும் வரும். ஸோ அதுக்கு நடுவில் போயிட்டு மாட்டிக்காம சரியா அந்த பிரேக் அவுட்ஸ்ல ட்ரேட் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அழகா ப்ராஃபிட் அடிக்கணும். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். இன்னும் அடுத்த நாள், அதாவது இது டியூஸ்டே, வென்ஸ்டே அடுத்த நாள் நான் ஹியூஜ் 2 ட்ரேட் அடித்தேன். அதுவும் பியூட்டிஃபுல் ட்ரேட், ஹியூஜ் மூவ்மெண்ட். அதில் பிரேக் டவுனும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு எதுவுமே மாற்றலை. ஸோ அதான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்து நான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ அவ்வளோதான். சியர்ஸ் கைஸ்.